அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமக்குள்ள இந்த வினாடி நிம்மதியானதை உணர படிப்படியாக பார்த்து வந்திருக்கிறோம். முதல்ல தாயை, நம்மை பெற்ற தாயை தெய்வமாக பாவித்து நமக்குள்ள நம் உடலை தெய்வத்தன்மையாக மாற்றணும் பார்த்தோம். அடுத்து தந்தையை தெய்வமாக பார்த்து நம்முடைய மனதை விரிவடைய பார்த்தோம். அடுத்து தந்தையும் தாயும் சேர்ந்து வழிகாட்டிய ஆசானை தெய்வமாக பாவித்து நமக்குள்ள நம்ம உயிரை தெய்வம் மாற்றக்கூடிய அந்த சிறப்பை பார்த்தோம். இப்ப நான்காவது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்கல்ல, தெய்வம். நான்காவது தெய்வம்னா யாரு? தெய்வத்துக்கும் கடவுளுக்கு என்ன வேறுபாடு? தெய்வத்துக்கு கடவுள் வேறுபாடு தெரியுமா? தெய்வம் கடவுளும் ஒண்ணா? தெய்வம் வேறு, கடவுள் வேறு. கடவுள் என்பது பிறப்பும் இறப்பும் இல்லாதவர்தான் கடவுள். மனிதனாக பிறந்து ஜீவன் முக்தி அடைந்தவர். இந்த ஜீவனை எங்கும் பரவிய சிறப்பு வனப்பாக மாற்றியவர் தான் தெய்வம். சிறப்பு வனப்பு. சிறப்பு வனப்புன்னா சிறப்புன்னு விழிப்பு, வனப்புன்னா உணர்வு. அந்த விழிப்புணர்வை எங்கும் பரவிய விழிப்புணர்வாக மாற்றியவர் தான் தெய்வம். சுருங்க சொன்னால் வாழும்போதே நிம்மதி ஆனந்தமாக வாழறது, வாழும்போதே தெய்வமாக வாழறது. அப்ப வாழும்போதே இந்த ஜீவன் முக்த தன்மையில வாழுது, ஜீவன் முக்தியா வாழுது, சீவன் முக்தியாக வாழ்வது. அப்படி சீவன் முக்தியாக வாழ்ந்து இந்த உடலை விட்டு எப்போதும் இருப்பவர்கள் தான் தெய்வம். மனித உடலை விட்டாலும் மனிதனுக்குள்ள இருக்கிற உயிர் இறைத்தன்மை பெற்று என்றுமே உள்ளது. பார்த்தீங்கன்னா அவங்க தான் தெய்வம். அப்ப நம்ம முன்னோர்கள் தெய்வத்தன்மை அடைந்துள்ளார்கள், சிறப்படைந்துள்ளார்கள். அதனாலதான் என்ன பண்றோம், இந்த அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்களுக்கு வணக்கம் தெரிவிப்பதற்காக அமாவாசை வழிபாடு செய்வார்கள். தலைமூழ்கி வழிபாடு செய்வார்கள், அமாவாசை வழிபாடு செய்வார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 அடிப்படை உண்மைகளை முதல்ல யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி ஆனந்தம் தானாவே பொங்க ஆரம்பிக்கும். எஃபர்ட்லெஸ் ப்ராசஸ். நிம்மதி ஆனந்தம் தானாகவே பொங்கும், தானாகவே பொங்கும். எப்பொழுது ஒரு வாழ்க்கையில நிம்மதி ஆனந்தம் தானாவே பொங்குதோ அவருடைய வாழ்க்கையில உடல் நலம் சீராகும், மனவளம் செழிப்படையும், அன்பின் உறவு முறை மேன்மையடையும். இது மூன்றும் சேர்ந்த தனக்கு தேவையான பொருளாதார செழிப்பும் ஏற்படும். இது 4ம் சேர்ந்த நிம்மதி ஆனந்தம் பொங்கிக் கொண்டே இருக்கும், நிம்மதி ஆனந்தம் பொங்கிக் கொண்டே இருக்கும். இதை 4ம் வாழ்க்கையில பயிற்சி செய்து யார் வளப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் தெய்வமாக மாறுகிறார்கள். அவர்கள் தான் ஜீவன் முக்தராக வாழும்போதே ஜீவன் முக்தராக வாழ்கிறார்கள். அது நமக்கும் கிடைத்துள்ளது, எல்லோருக்கும் கிடைக்கும். இயல்பாக இருக்கு, இயல்பாக இருக்கு. உங்களுக்கும் இருக்கு. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஒவ்வொருத்தரையும் பார்த்துதான் பேசுகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. உங்களுக்கும் சாத்தியமே. ஒரு மனிதர் மிதிவண்டி ஓட்ட முடியும் என்றால், பழகி மிதிவண்டி ஓட்ட முடியும் என்றால் நம்மளால முடியும் தானே? அப்போ இந்த மனிதருக்கு ஒன்று முடியும்னா அப்போ உங்களுக்கும் முடியும் தானே? அப்போ எல்லோருக்கும் முடியும். நல்லது. நீங்களும் நிம்மதி ஆனந்தத்தை பெற்று செழிப்போடும் வனப்போடும் சிறப்போடும் வாழ
வழிவகுத்துக் கொள்ளுங்கள். வழிவகுத்துக் கொள்ளுங்கள். நன்றி.